ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு ஆன்லைனில் நம்ம எப்படி அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ஆன்லைன்.org அப்படின்ற வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டினுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழைய ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் மார்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் போய்ட்டு லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் டெமோ வீடியோவும் கொடுத்துருக்காங்க, அப்லோட் இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ கொடுத்துருக்காங்க, ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர், அதை இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, டிஎன்ஏ கவுன்சிலிங் ப்ரொசீஜரு, ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டா ஷீட் கொடுத்துருக்காங்க, டிஎஃப்சி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ 2024 ஷெடியூல் கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் புக் இன்ஃபர்மேஷன்ஸ், FGPMSS இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ஏப்ரல் மே 2023 பாஸ் பர்சன்டேஜ், ப்ரெஸ் நியூஸு, ப்ரெஸ் டெய்லி அப்டேட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி கோத்ரூ பண்ணிங்க. ஸோ இங்கே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை 2024 என்பது பதிவு செய்தல், பணம் செலுத்துதல், தேர்வு நிரப்புதல், ஒதுக்கீடு மற்றும் உறுதிப்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய முழுமையான ஆன்லைன் செயல்முறையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் தங்கள் கலந்தாய்வு மற்றும் சேர்க்கையை வெற்றிகரமாக முடிப்பதற்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை முழுமையாக படிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆன்லைன் பதிவை துவங்கும் முன்பு வழிமுறைகளை பதிவிறக்கம் செய்து கவனமாக படிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஒரு முறை கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎஃப்சிகள் ஒருபோதும் மாணவர்களின் பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பகிருமாறு கேட்காது. இது போன்ற அழைப்புகள் குறித்து மாணவர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் உங்களுடைய அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு, அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு கிளிக் ஹியர் ஃபார் பிஇ பிடெக் ரிஜிஸ்ட்ரேஷன் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பிஆருக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்களா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு பிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். பிஇ பிடெக் வந்து இந்த லிங்க் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பேர், மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிங்க. அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிங்க. 11th பாஸ் பண்ணியிருக்கீங்க கேட்பாங்க. ஸோ டிஃபால்ட்டாக எஸ்ன்னு இருக்கும், அதை அப்படியே விட்டுடுங்க. அதேமாதிரி குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் வந்து கேட்பாங்க. ஸோ டிஎன்ஹெச்எஸ்சி அப்படியே இருக்கும், அதை விட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ண சொல்லுவாங்க. பாஸ்வேர்டு நீங்கள் எங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாப்அப் விண்டோ டிஸ்பிளே ஆகும். ஸோ ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு சேவ் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் அப்படின்னு கொடுங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண இல்லை கொடுத்துருக்கூடிய மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் லாகின் பேஜ் வந்துடும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடியை வந்து லாகின் ஐடியாவும் உங்களுடைய நீங்கள் ஜென்ரேட் பண்ண பாஸ்வேர்டை இங்கே கொடுத்து லாகின் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய லாகின் பேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும், அப்ளிகேஷன் பேஜ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உங்களுடைய பேரண்ட் நேம் வந்து கேட்பாங்க. உங்கள் பேரண்ட் நேமை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. பேரண்ட் நேம் டைப் பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்பாங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணிங்க. பர்மனெண்ட் அட்ரஸும் கம்யூனிகேஷன் சேமாக இருந்ததுன்னா சேம் ஆஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்றத நீங்கள் டிக் பண்ணிங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் நேட்டிவ் பிளேஸ் கேட்குறாங்க. உங்களுடைய சிவிக் ஸ்டேட்டஸ் வந்து கார்பரேஷனாக, முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத்து அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அடுத்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜெண்டர் கேட்டிருப்பாங்க. ஜெண்டர் மேலாக, ஃபீமேலாக, டிரான்ஸ்ஜெண்டராக நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. மதர் டங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது டிஃபால்ட்டாக தமிழுக்கு அப்படியே விட்டுருங்க. நேஷனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இருக்க விட்டுடுங்க. பிறப்பிடம் வந்து தமிழ்நாடு இருக்கும், அதை அப்படியே விட்டுருங்க. வேறு எதனால நீங்கள் வந்து அதர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிலீஜன் கேட்குறாங்க. உங்களோட ரிலீஜன் என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் அப்படின்னு இருக்கும், அதில் டிஃபால்ட்டாக தமிழ்நாடு இருக்கும், விட்டுடுங்க. டிஸ்ட்ரிக்ட் கேட்பாங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அடுத்து உங்களுடைய தாலுக்கு கேட்குறாங்க. உங்கள் தாலுக்கு நீங்கள் இங்கே வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் பின்கோடு கேட்குறாங்க. உங்கள் கம்யூனிகேஷன்
கம்யூனிகேஷன் அட்ரஸ் பின்கோடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இங்கே டைப் பண்ணீங்க. சொந்த மாவட்டம் கேட்குறாங்க, சொந்த மாவட்டத்தை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி கேட்குறாங்க, கம்யூனிட்டி நீங்கள் இங்கே டைப் பண்ணீங்க. செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய சப்காஸ்ட் கேட்குறாங்க, சப்காஸ்ட்டை நீங்கள் இங்கே வந்து செலக்ட் பண்ணீங்க. செலக்ட் பண்ணி உங்கள் ஆதார் நம்பர் வந்து கேட்குறாங்க, ஆதார் நம்பர் இருந்தால் கொடுங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், கம்பல்சரி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் பேஜுக்கு வந்து போயிடும். அதாவது சிறப்பு ஒதுக்கீட்டு தகவலுக்கு போயிடும். இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நோ அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு எது எலிஜிபிளாக வருதோ அதை வந்து நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுத்துங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த விளையாட்டு வீரருக்கான ஒதுக்கீட்டிற்கு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்புகிறீர்களா அப்படின்னாக்கா எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன்னா எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோன் கொடுங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்னா எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோன் கொடுங்க. இல்லைனா கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎஃப்சி சென்டர் வந்து ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்கிறாங்க. உங்கள் நியர்பையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லும் அதாவது டிஎஃப்சி சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் நியர்பையில் இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே செலக்ட் பண்ணீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்குறாங்க, பேரண்ட்டுடைய ஆக்குபேஷன் கேட்குறாங்க. பேரண்ட் ஆக்குபேஷன் நீங்கள் இங்கே வந்து கொடுத்துங்க. உங்களுடைய ஆண்டு வருமானம் கேட்குறாங்க, ஆண்டு வருமானம் நீங்கள் இங்கே டைப் பண்ணீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் முதல் தலைமுறை பட்டதாரியான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன் கொடுத்துருங்க. ஸோ முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தால் உங்ககிட்ட வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கையில் நீங்கள் வச்சுன்னு இருக்கணும், ஏன்னா அப்லோட் பண்ண வேண்டி வரும். அடுத்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா அது எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் அது. மற்ற எல்லாருக்குமே அது வந்து எனேபிள் ஆகாது, டிசேபிள் இருக்கும், விட்டுடுங்க. ஆர் யூ பிளானிங் டு அவைல் எஜுகேஷன் லோன் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை நோன் கொடுத்துங்க. நீங்கள் எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ண போகிறீங்களா எஸ் கொடுத்துங்க, இல்லை நோன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் பயின்ற பள்ளி பற்றிய தகவல்களுக்கு உங்களுக்கு போயிடும். கேட்டகரி ஆஃப் ஸ்கூல் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸ்டேட் போர்டாக, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக, கவர்மெண்ட் எய்டடாக, ப்ரைவேட்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து ப்ரைவேட் அப்படின்னு கொடுத்துங்க. ஸோ ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டுன்னு கொடுத்துங்க. சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கூல் லொக்கேஷன் வந்து கேட்குறாங்க. ஸோ கார்பரேஷனாக, முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத்தை, வில்லேஜ் பஞ்சாயத்தை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் 8 முதல் 12 வரை படித்திருக்கீங்களான்னு எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன் கொடுத்துங்க. 6வது முதல் 12ஆம் வகுப்பு வரை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளியில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலும், அரசு பள்ளியில் 9 முதல் 12ஆம் வகுப்பு படித்திருக்கீங்கன்னா எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அரசு பள்ளியில் 6 முதல் 12 வரை படித்திருக்கலான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, அது எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ண உடனே சேவ் அண்ட் கண்டினியூ பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் கேட்குறாங்க, அது டிஃபால்ட்டாக டிஎன்ஹெச்எஸ்சி தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கேட்குறாங்க, டிஃபால்ட்டாக தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு, அது டிஃபால்ட்டாக இருக்கும், அப்படியே விட்டுருங்க. உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பர்மனெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்குறாங்க, இருந்ததுன்னா கொடுங்க, எஸ்ஹெச் மார்க் ஷீட் இருக்கும், இல்லைனா விட்டுடுங்க. உங்களுடைய ரோல் நம்பர் கேட்குறாங்க, ரோல் நம்பரை நீங்கள் எங்கே டைப் பண்ணீங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா குவாலிஃபைங் இயர் கேட்குறாங்க, அது டிஃபால்ட்டாக 24ன்னு இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்எஸ்சி குரூப் கேட்குறாங்க, அகாடமிக் இயரா, அதாவது ஹெச்எஸ்சி அகாடமிக்கா இல்லை வெக்கேஷனல் சொல்லிவிட்டு ரெண்டுத்தில் எதுவும் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்க. குரூப் கோடு கேட்குறாங்க, குரூப் கோடு நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை வந்து நீங்கள் அங்கே செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்ட உடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்குறாங்க, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமானு. ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10th நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க, அதிகபட்சமான மார்க்கு. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பல்சரி கிடையாது, அதனால் வந்து நீங்கள் ஒமிட் பண்ணிவிடுங்க. ஒமிட் பண்ணிவிட்டு ஹவ் யூ அப்ளைட் ஃபார் நீட்டுக்கு அப்ளை பண்ணிடுங்க, எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை நோன் கொடுத்துருங்க. ஜேஇக்கு அப்ளை பண்ணிடுங்க, எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை நோன் கொடுத்துருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்யூ செட் தேர்வுக்கு விண்ணப்பித்திருக்கீங்களான்னு கேட்குறாங்க, எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை நோனா நோன் கொடுத்துருங்க. எம்இஸ் நம்பர் கேட்குறாங்க, எம்இஸ் நம்பரை நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. எம்இஸ் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குறாங்க, உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரை நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், அது வந்து அப்ளிகபிள், அதாவது ஆப்ஷனல் தான், அது உங்களுக்கு தேவைன்னா கொடுங்க, இல்லைனா விட்டுடுங்க. சேவ் அண்டு கண்டினியூ பட்டனை நீங்கள் அடுத்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை கோத்ரூ பண்ணிவிட்டு கண்டினியூ டு பே அப்படின்ற இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு பாப்பப் விண்டோ வரும். ஸோ மறுபடியும் அகைன் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மோட் போய்டும். ஸோ நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 கட்ட வேண்டி வரும். ஸோ இது வந்து ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னும் போது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிசி, எம்பிசி, ஓபிசிக்கெலாம் வந்து 500 கட்ட வேண்டி வரும். அதர்ஸ்க்கு, அதாவது எஸ்சி, எஸ்டி,
எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா ஃபீஸ் கட்ட வேண்டிய வரும். இங்கே வந்து பேமெண்ட் கேட்வே கொடுத்துருக்காங்க. 4 பேமெண்ட் கேட்வே கொடுத்துருக்காங்க. கனரா பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கனரா பேங்க்கை யூஸ் பண்ணி பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணி நான் வந்து பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ நான் கனரா பேங்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு பே அப்படின்ற இந்த பட்டனை போய்ட்டு கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேடிஎம்னுடைய QR கோடு வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணலாம். யூபிஐ ஐடி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணலாம். நெட் பேங்கிங் மூலம் கம்ப்ளீட் பண்ணலாம். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த QR கோடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய ஸ்கேனர்லேருந்து ஸ்கேன் பண்ணி பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆன உடனே பேமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக ஒரு காப்பி வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க. ஸோ உங்களோட அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்டு வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜில் இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ ஒன்று ஒட்டிட்டு உங்களுடைய கையெழுத்து போகிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி பேரண்ட் டிக்ளரேஷன் இருக்கும், அதுலேயும் கையெழுத்து போகிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க லிஸ்ட்டு, அதை நீங்கள் கோத்ரூ பண்ணீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் வந்து லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே அப்லோட் சர்டிஃபிகேட் இருக்கும், அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் அப்லோட்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பாப்அப் விண்டோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஓப்பன் ஆகும். அதை வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு ஓகே பண்ணிவிடுங்க. ஓகே பண்ணிங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்லோட் ஆகிடும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் உங்களுடைய இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்ளிகேஷன்ஸை ஆன்லைனில் நீங்கள் ஈஸியாக சப்மிட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.